ப்ரோ நம்ம ஷோரூம் பேர் என்ன ப்ரோ? ஸோ நம்மளோட ஷோரூம் பேர் பார்த்தீங்கன்னா ஜாய் கார்ஸ் யூஸ்டு கார்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஷோரூம் எங்க ப்ரோ இருக்கு? ஸோ நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஈரோடு பழையபாளையம் 4 ரோடு இருக்கு பார்த்தீங்களா சிக்னல், அதில் வந்து எம்ஆர்எஸ் பேக்கரி இருக்கும். அது ஒட்னஸ் வந்து சுத்தானந்தா நகர் ஆர்ச் போகிற வழியில தான் நம்மளோட ஜாய் கார்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இங்க என்னென்ன கார் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு ப்ரோ? ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 20 lakhs வரையும் எல்லா காருமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டா எதனா வண்டி வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா 1 or 2 daysலயே உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ லோன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரீங்களா? ஸோ இப்போ நீங்க லேட்டஸ்ட் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 2012க்கு மேல இருக்கிற மாடல்ஸ்ல வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எல்லா பக்கமும் லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து லோ பட்ஜெட் இந்த 2010க்குள்ள நீங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா லோக்கல் ஃபினான்ஸ் தான் பண்ண முடியும். அதை வந்து ஈரோட்ல இருந்து ஒரு 50 kilometers சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா ஊருக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ண முடியாது. அதாவது 2010க்குள்ள லேட்டஸ்ட் பேங்க் லோன் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். ஓகே, லோக்கல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 50 kilometers சரௌண்டிங்ல தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ என்னென்ன கார் இருக்குதுன்னு அப்படியே பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். Volkswagen Polo ஹைலைன் பெட்ரோல் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2014 லாஸ்ட் 15 ரெஜிஸ்ட்ரேஷனு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அண்ட் வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், ஏபிஎஸ், அலாய் வீலு, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 4,80,000 கோட் பண்ணுறாரு, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ வந்து Volkswagen Poloவில் ஒரு பெட்ரோல் வண்டி நல்லா தான் எடுக்கணும் அப்படின்னா இதை வண்டியை வந்து ட்ரை பண்ணுங்க, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி SV ஐவிடெக் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 கடைசி 15 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ வண்டி வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80,000 ஓடி இருக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன்ஸ், இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸு, ஏர் பேக், அலாய் வீல்ஸு, அதாவது சீட் கவரு உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 5,90,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ ஹோண்டா சிட்டியில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நல்ல வண்டி எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் நம்ம ஜாய் கார்ஸில் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டாடா அல்ட்ராஸ் XZ ப்ளஸ் வேரியன்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2021 மாடலு, உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ஓடி இருக்குது, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு கலர் ஆகட்டும், உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும், உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு பாடி லைன், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், அண்ட் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா, கிளைமேட் கண்ட்ரோலு. ஸோ உங்களுக்கு வண்டியை பொறுத்தவரை வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அலாய் வீல்ஸ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து 8,80,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு அல்ட்ராஸ் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும், ஒரு நல்ல டாப் அண்ட் மாடல் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவும் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், லோக்கல் வண்டி தான். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, உங்களுக்கு லுக் வைஸும் சரி, வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் நேரில் வாங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் நம்ம ஜாய் கார்ஸில் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெனால்டு குவிட் 1000cc RX T வேரியன்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது.
இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ஓடி இருக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன், இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு. வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸு, உங்களுக்கு ஏர் பேகு எல்லாமே வந்துடும். ஸோ வண்டியோட சீட் கவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 5,50,000 கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ ரெனால்டு குவிட் வந்து ஒரு நல்ல வண்டி எடுக்கணும், லேட்டஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வண்டி ஓட்டி பாருங்கள். வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கே வந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி பெலினோ டெல்டா வேரியண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 99,000 ஓடி இருக்குது, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன், இன்ஜின் கண்டிஷன், இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து வண்டியில் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸு, உங்களுக்கு வந்து ஏபிஎஸ், ஏர் பேகு எல்லாமே வந்துடும். ஸோ 4 டயரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது டயர் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 6,40,000 கேட்குறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பெலினோ டெல்டாவில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கே வந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் நம்ம ஜாய் காஸ்ட்டில் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2005 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து 2027 வரையுமே உங்களுக்கு வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 1,29,000 கேட்குறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ ஓட்டி பழகிறதுக்கு எதனா வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாண்ட்ரோ வந்து பாருங்கள், ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது, ஓட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் நம்ம ஜாய் காஸ்ட்டில் என்ன வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா Volkswagen Vento ஹைலேண்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. கிலோமீட்டர் வந்து 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியூல் வந்து டீசலு. ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி, பவர் விண்டோஸு, பவர் ஸ்டேரிங்கு, ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல்ஸு, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு இன்ஜின் கண்டிஷன் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு லாங் போகிறதுக்கெல்லாம் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து 5,20,000 கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ வென்டோ ஹைலேண்டில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும், லேட்டஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம்.